ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். சண்டே எபிசோட்னாலே நம்ம சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் பார்ப்போம். வீக்லி மார்க்கெட்டில் நடந்த இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ். ஸோ அது மாதிரி அன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்த அப்டேட்டு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா அவங்களோட 100% ஸ்டேக்கு அவங்களோட சப்சிடரி ஹெச்டிஎஃப்சி எஜுகேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் அதில் வந்து 100% ஸ்டேக்கையும் விற்கிறாங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா எப்படி அண்டர்டேக்கன் பண்ணுறாங்கன்னா ஸ்விஸ் சேலஞ்ச் மெத்தடில் அண்டர்டேக்கன் பண்ணுறாங்க. இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ரெகுலேட்டரி ஃபில்லிங்கில் சாட்டர்டே சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா இப்போ 100% ஆஃப் த ஸ்டேக்கை அவங்களோட சப்சிடரி ஹெச்டிஎஃப்சி எஜுகேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெடில் விற்கிறாங்க. இந்த ஹெச்டிஎஃப்சி எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா 3 எஜுகேஷன், அதாவது 3 ஸ்கூல் வந்து ப்ரொவைடிங் பண்ணுறாங்க, சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து அப்டேட் அவங்களோட சப்சிடரியில் 100% ஆஃப் த ஸ்டேக்கை விற்க போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முகேஷ் அம்பானியோட கம்பெனி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அப்டேட்டு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா லாஸ்ட் 10 வருஷத்தில் மட்டும் $125 பில்லியன் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது எக்ஸ்பென்ஷனுக்கு மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கால்வாசி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதே ஹைட்ரோ கார்பன் டெலிகாம் இண்டஸ்ட்ரீஸ். இதில் தான் அவங்க லாங்கராட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, லார்ஜர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டெலகாம்லையும் ஹைட்ரோ கார்பன்லேருந்து அதிகமாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் 10 வருஷத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. அமுல் நிறுவனத்தில் வந்து அப்டேட்டு. அமுல் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் அவங்களோட ஃபஸ்ட்டு கடையை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபஸ்ட் இன்டர்நேஷனல் பிஸ்னஸே அமெரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது அவங்களோட டார்கெட் ஃபஸ்ட்டே வந்து ஒரு ஷாப்பை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அமுல் ஃப்ரெஷ் மில்க் அப்படிங்கிற நேமில் தான் பாலை விற்பனை பண்ணிட்டு வராங்க. ஒரு வாரத்துக்குள்ள நெக்ஸ்ட் 1 வீக்குள்ள அவங்க வந்து 4 டைப்ஸ் ஆஃப் மில்க்கை இன்ட்ரடியூஸ் பண்ண இருக்கிறாங்க அமெரிக்கன் மார்க்கெட்டில். அதாவது இங்கே ரொம்ப வருஷமாட்டு பால் பொருட்கள் வந்து வித்துட்டு வந்தாலும் ஃப்ரெஷ் மில்க் ரகத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் பால் விற்பனை பண்ணலை அப்படின்னு சொல்லி அமுலோட நிர்வாக இயக்குனர் ஜெயன் மேத்தா சொல்லியிருக்காரு. 108 வருஷம் பால் உற்பத்தி பண்ணிட்டு வர மெக்சிகன் பால் உற்பத்தியாளர்களுடன் இவங்க ஏற்கனவே தொடர்பில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மூலமாட்டு அமெரிக்காவில் கிடைக்கிற பாலை வந்து இந்தியர்களுக்கு இந்தியா பேரான அமுல் நிறுவனம் வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உற்பத்தியை வந்து மெக்சிகன் பால் உற்பத்தியாளர்கள் பண்ணாலும் அதே நேரம் சந்தைப்படுத்தல் பணிகள் மட்டும்தான் அமுல் நிறுவனம் செஞ்சுட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமுல் டாஸ், அமுல் கோல்ட், அமுல் சக்தி, அமுல் ஸ்லிம் அண்ட் ட்ரிம் இந்த 4 டைப்ஸ் ஆஃப் மில்க் டைப்ஸை வந்து விரைவில் அமெரிக்கன் மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ண இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூயார்க், நியூ ஜெர்சி, சிகாகோ, வாஷிங்டன், டாலஸ், டெக்சாஸ் இந்த மாதிரிப்பட்ட இடத்துலையும் இந்த புத்துணர்ச்சி பால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அமுல் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. அமுல் அமெரிக்காவில் வசிக்கிற NRI ப்ளஸ் வந்து ஏஷியன் பீப்புள் இவங்க தான் அவங்களோட டார்கெட்னு சொல்கிறாங்க. அதாவது இவங்கள்ட்ட அதிகமாட்டு விற்பனை எதிர்பார்க்குறதாட்டு ஜெயின் மேத்தா சொல்லியிருக்காரு. வாடிக்கையாளர்கள் வந்து கண்டிப்பாட்டு நல்ல வரவேற்பு அளிப்பாங்க, அதே நேரம் இவங்க வந்து எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பன்னீர், தயிர், மோர் இந்த டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸும் அமெரிக்காவில் விற்க நடவடிக்கை எடுத்துகிட்டு வராங்க. 2022-23 பார்த்தீங்கன்னா அந்த நிதியாண்டில் மட்டும் 55,000 கோடி வந்து இந்த குஜராத் கூட்டுறவு பால் நிறுவனம் வந்து சந்தைப்படுத்தல் மூலமாட்டு இவ்வளோ ரெவன்யூ ஈட்டிருந்தாங்க. ஸோ அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா அமுலோட ஒரு தாய் நிறுவனம் தான். ஸோ இவங்க வந்து இந்த 55,000 கோடி சொன்னால இது வந்து அந்த முந்தின ஆண்டை கம்பேர் பண்ணும்போது 18.5% வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த குஜராத் கூட்டுறவு பால் நிறுவனம் பார்த்தீங்கன்னா 50 கண்ட்ரீஸில் அவங்களோட மில்க் ப்ராடக்டை சேல் பண்ணிட்டு வராங்க. இது அமுல் நிறுவனத்தில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, இந்தியன் ஈக்விட்டிஸில் கிட்டத்தட்ட மார்ச்சில் மட்டும் 35,098 கோடி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க நெட் பையர்ஸாக இருக்காங்க. இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்டில் 35,000 கோடிக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்து அப்டேட்டு. பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா அவங்களோட லெண்டிங் ரேட்டுக்கு வந்து 10 பேசிஸ் பாயிண்ட்டை ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குறிப்பாட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எவ்வளோ இருக்குன்னா 2.75% ஆட்டு இருக்கிறது. இனி வந்து இந்த 10 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணது மூலமாட்டு 2.85% ஆட்டி இன்க்ரீஸ் ஆகுது. எக்ஸிஸ்டிங் லெவல் பார்த்தீங்கன்னா 2.75%. இப்போ 10 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணதுனால 2.85% ஆட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. வரலாற்றிலே இல்லாத வகையில் ஒரு சவரன் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாயை ரீச் பண்ணியிருந்து 280 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகி 50,000 ரூபாயை டச் பண்ணியிருந்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 கிராம் தங்கம் இப்போ 6,250 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஒரு சவரன் பார்த்தீங்கன்னா 50,000 ருபீஸை ரீச் பண்ணியிருக்காங்க. வெள்ளி பார்த்தீங்கன்னா 30 பைசா இன்க்ரீஸ் ஆகி 1 கிராம் 80 ருபீஸ் ஆட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு கட்டி வெள்ளி பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து 300 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி 80,000 அந்த ரேஞ்சில் இருக்குது. 80,500 ரூபாய்ட்டு இருக்குது. தங்கம் வந்து வெள்ளி ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணதுனால ஷேர் மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆகிது. குறிப்பாடு பார்த்தீங்கன்னா இப்போ 3% தான் இந்த GST வரி போடுறாங்க இந்த கோல்டு சில்வர் இதுக்கு எல்லாமே. ஆனால் இந்த 50,000 ஆயிருக்கு. பட் இது வந்து நான் சொல்கிறது என்னென்னா 50,000 ப்ரைஸு, பட் வந்து சைக்கிளி சேதாரம் இதெல்லாம் வந்து ஷாப் அண்ட் ஷாப் வந்து வேரி ஆகும். ஸோ அது வந்து நிலையில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் வந்து மார்ச் 28, அதாவது மார்ச் 28னா தேர்ஸ்டே வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு, மேலே போயிருந்துச்சு. குறிப்பாக சென்செக்ஸ் 665 பாயிண்ட்ஸ் அப்போ
73,651 பாயிண்ட்ஸாக இருந்துச்சு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 203 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 22,326 பாயிண்ட்ஸ் ஆட்டு அன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது ஸ்டார்டிங்லேருந்தே சில ஸ்டாக்ஸ் எல்லாமே அப் ட்ரெண்டில் தான் போச்சு. பஜாஜ் ஃபின்சர்வ், கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ், ஹீரோ மோட்டார் காப், பஜாஜ் ஃபினான்ஸ், ஈச்சர் மோட்டார்ஸ் இதெல்லாமே நல்ல ஒரு லாபத்தை கொடுத்தாங்க. அதே மாதிரி ஸ்ரீராம் ஃபினான்ஸ், டெக் மஹேந்திரா, ஆக்சிஸ் பேங்க், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸை ஃபேஸ் பண்ணாங்க. அதாவது இது வந்து அடிச்சாங்க இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே. ஆட்டோமொபைல், நெக்ஸ்ட் வந்து சுகாதாரத்துறை, உலோகம், ஆற்றல் துறை பங்குகள் இது எல்லாமே 1% வந்து மேலே போயிருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்பம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆயில் அண்ட் கேஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்கிங், ரியல் எஸ்டேட் இந்த ஸ்டாக் எல்லாமே ஒரு 0.5% மேலே போயிருந்துச்சு. இது வந்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரபல கார் தயாரிப்பு நிறுவனம் வால்வோவில் வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட கடைசி டீசல் இன்ஜின் வாகனத்தை மேனுஃபேக்சர் பண்ணி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதான் லாஸ்ட் காராக இருக்குது. XC90 இதான் வந்து அவங்களோட லாஸ்ட் டீசல் வேரியன்ட் காராக இருக்குது. ஸோ அவங்க வந்து இந்த லாஸ்ட் காரை வந்து அருங்காட்சியகத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க 2030. அதில் வந்து அவங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 2030 வருஷத்தில் எல்லா காருமே EV கார்ஸ் ஆட்டு மாற்றிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லக்ஸரி கார் பிராண்ட் பார்த்தீங்கன்னா குறிப்பாட்டு மெர்சிடிஸ் பென்ஸ் நிறுவனம் வந்து அவங்களோட அலுவல் கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. அலுவல் கூட்டம் மட்டும் கருதாமல் ஒரு வாடிக்கையாளரும் முக்கியம் அப்படிங்கிற ஒரு தாட்டோட பேட்டரி வகை வாகனங்களை வந்து அவங்க உற்பத்தி பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரே ஆடி வந்து மின்சார கார்கள், அதாவது ஆடி நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்த EV கார்ஸை வந்து விரைவில் அறிமுகப்படுத்துவாங்க அப்படின்னு அவங்களும் அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. 2017 அந்த இயரே படிம எரிபொருட்களுக்கு ஒரு மாற்றாட்டு வால்வோ கார்களை வந்து புதுமையாட்டு புகுத்தி அதில் வழக்கமான கார்களின் உற்பத்தியை நிறுத்தியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு மாற்றாட்டு ஹைப்ரிட் ப்ளஸ் வந்து EV கார்ஸை இந்த நிறுவனம் வந்து இப்போ ஐரோப்பியாவில் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணிட்டு வராங்க. வால்வோ ரக வாகனங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் வாங்குற எண்ணிக்கை வந்து கணிசமாட்டு குறைஞ்சிருக்கு. கேத்தன் பார்க் பகுதியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வால்வோ நிறுவனத்தோட அருங்காட்சியத்துக்கு தான் இவங்க வந்து இவங்களோட கடைசி டீசல் மேனுஃபேக்சர், அதாவது டீசல் வேரியன்ட் கார் மேனுஃபேக்சர் பண்ணதை அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு போட்டியாட்டு மின்சார வாகனமாட்டி EX90 அப்படிங்கிற ஒரு மின்சார காரை வந்து அந்த நிறுவனம் இன்ட்ரடியூஸ் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து இந்த டீசலில் ரன் ஆகிற கார்ஸுக்கு வந்து பழுது நீக்கிறது ப்ளஸ் வந்து அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்க போதுமான ஏற்பாடுகளை அந்த வால்வோ நிறுவனம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பசுமை புரட்சி ஏற்படுத்துறதுக்காண்டி தான் அந்த வால்வோ நிறுவனம் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது பிரபல காரணம்னா வால்வோவில் வந்து அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா பவரில் வந்து அப்டேட். இவங்க வந்து ஒரு 600 மெகாவாட் கொலாங்சூ ப்ராஜெக்ட்ல வந்து ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட், 500 மெகாவாட் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் இது வந்து கொலாங்சூ அப்படிங்கிற இடத்துல நடக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து டாடா பவர் வந்து நெகோசியேஷனில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 to 3 ரவுண்ட்ஸ் ஆஃப் மீட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஆனால் இது வந்து டாடா பவர் கைக்கு வருமானு கம்ப்ளீட்டாக சொல்ல முடியாது, பட் வர சான்சஸ் இருக்குது. இந்த டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 600 பில்லியன். ஸோ இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 4.626 பில்லியன் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க DGPC அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 56 பில்லியன் வந்து ரைஸ் பண்ண போகிறாங்க. அதாவது இந்த ப்ராஜெக்ட் ஃபண்டிங் பார்த்தீங்கன்னா 70% கடன் ஆட்டும் 30% ஈக்விட்டி மூலமாட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இதுக்கு வந்து யார்கிட்ட டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் இவங்க கிட்ட தான். நெக்ஸ்ட் வந்து போத் பப்ளிக் செக்டர் இவங்கள்ட்ட தான் இந்த ஃபண்ட் பவர் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த ப்ராஜெக்ட் வந்து டாடா பவர் கிட்ட தான் போவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் வந்து இது பேச்சுவார்த்தையில் நெகோசியேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபண்ட் ரைசிங், குறிப்பாட்டு இந்த குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் மூலம் மட்டும் ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. இது வந்து இந்த நிதியாண்டு 24 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் மார்க்கெட் சென்டிமெண்ட்டாக செட் பண்ணியிருக்கு. 78,000 கோடி மட்டும் இந்த QIP மூலமாட்டு ஃபண்ட் ரைசிங் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிதியாண்டு 24. இது வந்து அந்த QIP மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. அடிக்கடி வீடியோவில் சொல்லுவேன் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் மூலமாட்டு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அது மூலமாட்ட வந்து அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இது இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா பார்த்தீங்கன்னா 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமி பை குளோபல் பார்த்தீங்கன்னா 2027 மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ராங் ஃப்ளோ இருக்கிறதுனால கண்டிப்பாக இது சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்தியன் எக்கனாமி 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமியாட்டு மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் டெபிட் கார்டு வச்சிருக்கீங்க அவங்களுக்கான அப்டேட் தான். டெபிட் கார்டு பேமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. குறிப்பாட்டு பாரத ஸ்டேட் வங்கி, இந்தியாவில் ஒன் ஆஃப் த பப்ளிக் செக்டராக இருக்கிறது பாரத் ஸ்டேட் வங்கி பேங்க் தான். ஸோ இவங்க வந்து அவங்களோட பராமரிப்பு கட்டணத்தை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. குறிப்பாட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டெபிட் கார்டு நீங்கள் வச்சிருக்கீங்க, குறிப்பாட்டு கிளாசிக், சில்வர், குளோபல், நெக்ஸ்ட் கான்டாக்ட்லெஸ் டெபிட் கார்டு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பராமரிப்பு கட்டணம் 125+ GST இருந்து இனி வந்து 200+ GST ஆட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 75 ரூபீஸ் வந்து இவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி யுவா கோல்டு, காம்போ டெபிட் இந்த டைப் ஆஃப் கார்டுகள்லாம் இப்போதைக்கு 175 ரூபா இருக்குது. சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து 250 ரூபாயாட்டி இது இன்க்ரீஸ் ஆகுது. ப்ளஸ் வந்து GST 175+ GSTயாக இருந்தது, இப்போ 250+ GST ஆட்டு இன்க்ரீஸ் ஆகுது. இது மாதிரி பிளாட்டினம் டெபிட் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா
இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு முன்னாடி 250 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த 1ஆம் தேதியிலேருந்து 325 ப்ளஸ் ஜிஎஸ்டி ஆட்டு வசூலிப்பாங்க. இது மாதிரி ப்ரைட் ப்ரீமியம் பிஸ்னஸ் கார்டு பார்த்தீங்கன்னா அது வச்சிருக்கவங்களுக்கு 350 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி ஆட்டு வசூலிச்சுட்டு வந்தது. இந்த ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் 425 ப்ளஸ் ஜிஎஸ்டி ஆட்டு இன்க்ரீஸ் ஆகும். இதில் நான் ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு சொல்கிறேன், திஸ் அமௌண்ட் ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு சொல்லலாம். ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 18% ஆகும். ஜிஎஸ்டி வந்து 18%. டெபிட் கார்டு வழங்கும் கட்டணம், புதிய கார்டை வாங்குவது ஆகியவற்றிற்கு பார்த்தீங்கன்னா கட்டணத்தை மாற்றி அமைச்சிருக்காங்க. கிரெடிட் கார்டில் உள்ள நிறுவனம் பார்த்தீங்கன்னா புதிய கட்டுப்பாடுகளையும் விதிச்சிருக்காங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா வீட்டு வாடகைக்கு இந்த பாயிண்ட்ஸ் வாங்குவோம், பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அது எல்லாமே இந்த 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி ஆக்சிஸ் பேங்கும் அவங்களோட டெபிட் கார்டில் சில கூடுதல் சலுகைகளை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புக் ஷோ அப்படிங்கிற ஒரு சலுகையும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆக்சிஸ் டெபிட் கார்டு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டை பொறுத்தவரைக்கும் அப்டேட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சண்டே எபிசோடில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.